अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين हज़रत मसीह मऊद अलैहिस्सलाम एक जगह फरमाते हैं, ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஓரிடத்தில் இவ்வாறு கூறுகின்றார்கள்: சஹாபாக்களின் ஜமாத் என்பது முன்பு வாழ்ந்து மறைந்தவர்கள் மட்டுமே என்று கருத வேண்டாம். மாறாக சஹாபாக்களின் இன்னொரு பிரிவும் இருக்கின்றது. அவர்கள் தொடர்பாக அல்லாஹ் திருக்குரானில் கூறியுள்ளான், அவர்களும் சஹாபாக்களாவர். அவர்கள் அஹ்மதின் நிழலாக தோன்றியவருடன் இருப்பார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இன்னொரு பெயர் அஹ்மத் ஆகும். அவர்களின் நிழலாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ் வாஹரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம் என்று கூறியுள்ளான். சஹாபாக்களின் ஜமாத் முன்பு மட்டும்தான் இருந்தது என்று கருத வேண்டாம். மாறாக வாக்களிக்கப்பட்ட மசீஹின் ஜமாத்தும் சஹாபாக்களாவே இருப்பார்கள். அதாவது எந்த மக்கள் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்துள்ளார்களோ, மேலும் அவர்களிடம் பையத் செய்துள்ளார்களோ, அவர்களது நட்பிலிருந்தும் பயனடைந்தார்களோ, அப்படிப்பட்டவர்கள் பிறகு தங்களது ஈமானிலும் நிச்சய உறுதியிலும் அவர்கள் முன்னேறினர். இந்த மக்களும் சஹாபாக்கள் ஆவர் என்று மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். தொடர்ந்து அவர்கள் இவ்வாறு கூறுகின்றார்கள், இந்த வசனம் தொடர்பாக திருக்குரானின் விரிவுரையாளர்கள் இது மஸீஹ் மவ்ஊதுடைய ஜமாத் என்பதை ஏற்றுக்கொண்டுள்ளார்கள். மின்ஹும் என்ற சொல்லிலிருந்து அவர்களது ஆன்மீக கவனமும் அதிலிருந்து பலன் பெறுவதும் சஹாபாக்களை போன்றே இருக்கும். எந்த மக்கள் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து அருள் பெற்றார்களோ, நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு உயர்வான தகுதி இருக்கின்றது. இவர்களில் ஒவ்வொருவரும் நமக்கு ஒரு முன்மாதிரியாக திகழ்கின்றார்கள். அவர்களது நன்மை, தக்வா, தூய மாற்றங்கள் ஆகியவற்றின் தரம் நிச்சயமாக பின்பற்றுவதற்கு தகுதியுடையவையாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் இந்த சஹாபாக்களின் சில சம்பவங்கள் நம்மை வந்தடைந்திருப்பது நமது நட்பாக்கியமாகும். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த சஹாபாக்கள் மூலமாக ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சபைகளில் நடைபெற்ற சம்பவங்களும் நிலைமைகளும் நம்மை வந்தடைந்துள்ளது. சஹாபாக்களின் அறிவிப்புகளை அவ்வப்போது நான் கூறி வருகின்றேன். இன்றும் இப்படிப்பட்ட சில சம்பவங்களை, அறிவிப்புகளை எடுத்து கூறுவேன்.
ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தர்பியத்தின் விளைவாகவும் அன்னார் தனது எஜமானரான ஹாத்தமுல் அம்பியா ஹஜ்ரத் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து பெற்ற ஒளியினாலும் அல்லாஹு தாலா அவர்களது சஹாபாக்களில் எத்தகைய வியக்கத்தக்க மாற்றங்களை ஏற்படுத்தினான் என்றால், அவர்களில் ஒவ்வொருவரும் ஒரு மகத்தான மகிமையை தன்னகத்தே கொண்டவர்களாக ஆகிவிட்டனர். அவர்கள் ஏழையாக இருந்தாலும் சரி, செல்வந்தராக இருந்தாலும் சரி, படித்தவராக இருந்தாலும் சரி, படிக்காதவராக இருந்தாலும் சரி, அவர்கள் எல்லோரிடமும் வழக்கத்திற்கு மாற்றமான ஒரு நிறம் நமக்கு தென்படுகிறது. இறைவன் மீதுள்ள நம்பிக்கை எடுத்துக்கொண்டால் அதில் ஒரு மகிமை அவர்களிடம் தென்படுகிறது. அவர்களது மார்க்க தொண்டிலுள்ள ஆர்வம் தன்னலமற்றதாகவும் வியக்கத்தக்க மகிமையை கொண்டதாகவும் இருக்கிறது. அவர்களுக்கு திருக்குரானுடன் ஒரு ஆழமான தொடர்பு இருந்தது. அதன் மீது அன்பும் நேசமும் இருந்தது. பிறகு இறைவன் தானே அவர்களுக்கு குரானை கற்றுக் கொடுத்தது. அதன் மூலமாக அவர்களது உள்ளத்திற்கும் மூளைக்கும் ஞானங்களை வழங்கியது ஆகியவை இறைவனோடு அவர்களுக்கு இருந்த தூய தொடர்பை அடையாளம் காட்டுகிறது. இது அவர்களின் சிறப்பம்சமாகும். பிறகு மற்ற எல்லா விஷயங்களிலும் இறைவன் அவர்களுடன் பரிமாறிய விதத்தை பார்க்கும்போது தனது நெருக்கத்தை பெற்றவர்களுடன் இறைவன் அவ்வாறு பரிமாறுகின்றான் என்பது தெரிய வருகிறது. பிறகு இந்த சஹாபாக்களின் சபைகளில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவர்களது பிரச்சனைகளுக்குரிய தீர்வை அவர்களுக்கு கற்றுக் கொடுப்பது, சுருக்கமான சொற்களில் கேள்விகளுக்கான பதிலை எப்படி கூறுவது என்பதை அவர்களுக்கு தெரிவிப்பது, சொற்றொடர்கள் மூலமாக தன்னை எதிர்க்கின்றவரை பல்வேறு ஆதாரங்கள் மூலமாகவும் தெளிவுகள் மூலமாகவும் எதிர்கொள்வது பற்றி அவர்களுக்கு பயிற்சி அளிப்பது ஆகியவை இருந்தன. 1400 வருடங்களுக்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த உண்மை அடிமை மற்றும் உண்மை பேரன்பரின் காலத்தை பெற்ற அந்த மக்கள் மிகுந்த நட்பாக்கியம் பெற்றவர்களாவர். இப்போது ரெஜிஸ்டர் ரிவாயத்திலிருந்தும் சில அறிவிப்புகளை நான் எடுத்துக் கூறுகின்றேன். ஹஜ்ரத் மௌலவி சூஃபி அத்தா முஹம்மது சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிஹ்லம் வருகின்றார்கள் என்று நான் பத்திரிகையில் படித்தேன். ஆனால் எனக்கு ஜிஹ்லம் செல்வதற்கான அனுமதி கிடைக்காது என்ற நிலை இருந்தது. ஒரு இடத்தில் இவர்கள் வேலை செய்து கொண்டிருந்தார்கள். கூறுகின்றார்கள், நான் மிகவும் நிம்மதி இழந்த நிலையில் இருந்தேன். வீட்டில் உள்ளவர்களிடம் நான் நாளை ஞாயிற்றுக்கிழமையாகும், ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஜிஹ்லம் வந்துள்ளார்கள், நான் அங்கு செல்கின்றேன், எவர்களிடமும் நீங்கள் இது பற்றி கூற வேண்டாம் என்று கூறினார்கள். ரயிலுக்கான நேரம் மிகவும் குறைவாக இருந்தது. 3 மைல் தூரத்தில் ரயில் நிலையம் இருந்தது. நடந்து செல்லும் வழி மலை பிரதேசமாக இருந்தது. இரவு நேரமாக இருந்தது. பகல் நேரத்தில் கூட மக்கள் இந்த வழியாக செல்வது கடினமாக இருந்தது. ஆனால் அவரிடம் ஒரு துடிப்பும் ஆர்வமும் இருந்தது. இரவு நேரத்தில் அவர்கள் செல்ல ஆரம்பித்தார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், நான் இறைவன் மீது நம்பிக்கை வைத்தேன். பிறகு செல்ல ஆரம்பித்தேன். தற்செயலாக ஒரு விளக்கு முழு வழியிலும் எனக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தது. ஒருவேளை வேறு ஒரு நபரும் எங்கோ போய்க் கொண்டிருக்கின்றார்கள் என்று எண்ணியவாறு இறைவா இறைவா என்று மலைகள் நிறைந்த அந்த பாதையை ஓடியவாறு நான் கடந்து சென்றேன். அதாவது அவர் கூறுகின்றார், ஒரு விளக்கு முன்னால் சென்று கொண்டிருந்தது. ஒருவேளை ஒரு மனிதர் முன்னே சென்றிருக்கலாம். இவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவாறு சென்றார். மஹ்தி மஸீஹை சந்திப்பதற்காக சென்று கொண்டிருந்தார். வியக்கத்தக்க வகையில் அல்லாஹ் இந்த ஏற்பாட்டை செய்தான். அவருக்கு முன்னால் ஒரு விளக்கு சென்று கொண்டிருந்தது. அவர்கள் ஓடியவாறு அந்த பாதையை கடந்து சென்று விட்டார்கள். அவர் கூறுகின்றார், நான் ரயில் நிலையத்தை அடைந்ததும் ரயில் தயாராக இருந்தது. டிக்கெட் வாங்கினேன். ஜிஹ்லம் சென்றேன். ஹுசூர் அவர்களை சந்திக்கும் நட்பேற்றை பெற்றேன். ஹுசூர் அவர்களை சந்திக்கும் நட்பேற்றை பெற்றேன். அங்கு சேட் அகமதுதீன் என்ற ஒருவர் இருந்தார். நீங்கள் அந்த கவிதையை பாடினால் இன்பமாக இருக்கும் என்று அவர் கூறினார். அதாவது இவர்கள் பையஸ் செய்த சமயத்தில் ஒரு கவிதையை எழுதியிருந்தார்கள். இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் துஆவிற்காக விண்ணப்பிக்கும் சொற்களை கொண்டதாக
இருந்த கவிதையாகும். பையத்தின் கடிதத்துடன் அவர் அந்த கவிதையை அனுப்பி வைத்திருந்தார். ஒரு நீண்ட கவிதையாகும். நீங்கள் அந்த கவிதையை பாடுங்கள் என்று அவர்கள் கூறினார்கள். சரி, ஹதரத் சாஹிப் அனுமதி தந்தால் நான் அதை பாடுவேன் என்று இவர்கள் கூறினார்கள். ஹதரத் சாஹிப் அனுமதி வழங்கினார்கள். கூறுகின்றார்கள், நான் உடனடியாக எழுந்து நின்றேன். மிகுந்த உணர்வுடன் அந்த கவிதையை பாடினேன். இந்த கவிதை அங்கு வந்தவர்களிடம் எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால், அவர்களில் யாரோ ஒருவர் இந்த கவிதையை எனக்கு தாருங்கள் என்று கேட்டார். அதற்கு நான், அது எனக்கு மரணமாக தெரியும், அதைத்தான் படித்தேன் என்றேன். கவிதையை கேட்ட பிறகு ஹுசூர் எனக்கு ஒரு வசீஃபாவை கூறினார்கள். அது எனது கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருந்த அதே வசீஃபாவாகும். பையத்திற்கான கடிதத்தையும் இந்த கவிதையையும் அவர் எழுதியதுடன், கடிதத்தில் ஹுசூர் எனக்கு ஏதாவது வசீஃபா கூறுங்கள், அதை நான் செய்து வருவேன் என்று அவர் கூறியிருந்தார். ஹுசூர் அவரிடம் வசீஃபாவை கூறியதும் நான் ஹஜ்ரத் சாஹிபிடம் வாய்மொழியாக கேட்ட பிறகும் அவர்கள் கூறிய அந்த வசீஃபா கடிதத்தில் குறிப்பிட்ட அதே வசீஃபாவாக இருந்தது. அவர்கள் கூறுகின்றார்கள், ஹுசூர் அவர்களின் நினைவாற்றல் எவ்வளவு கூர்மையானது என்பதை நினைத்து நான் வியப்படைந்தேன். அவர்கள் கடிதத்தில் எந்த வசீஃபாவை எழுதும்படி கூறியிருந்தார்களோ அதைத்தான் வாய்மொழியாகவும் கூறினார்கள். ஹத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவருக்கு எழுதியிருந்த வசீஃபா இதுவாகும். நீங்கள் வசீஃபா வேண்டுமென்று கேட்டுள்ளீர்கள், வேறு எந்த வசீஃபாவும் தேவையில்லை. அதிகமாக தருவது, அதாவது ஸலவாத் ஓதுங்கள், சூரா ஃபாத்திஹாவை அதிகமாக ஓதுங்கள், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்து வாருங்கள், திருக்குரானை ஆழமான பார்வையுடன் படித்து வருவதுடன் முறையாக அதை ஓதி வாருங்கள். இதுதான் அந்த வசீஃபா. எல்லா வெற்றிகளின் ரகசியமும் இதில்தான் உள்ளது என்று கூறினார்கள். பலர் எனக்கும் கடிதம் எழுதுகின்றார்கள். பொதுவாக நானும் இந்த வழிகாட்டலின் அடிப்படையில் அவர்களுக்கு இவற்றைத்தான் கூறி வருகின்றேன். ஓரிடத்தில் யாருக்கோ மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லாஹவுல் ஓதி வாருங்கள் என்றும் எழுதியிருந்தார்கள். அதாவது லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அசீம். இந்த துவாவையும் ஓத வேண்டும். இவையே மனிதனுக்கு அல்லாஹ்வின் நெருக்கத்தை தருகின்றது. சக்னா ஜம்முவை சேர்ந்த கலிஃபா நூருதீன் சாஹிபின் ஒரு அறிவிப்பு உள்ளது. இது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹின் பெயராகும் என்று யாரும் தவறாக புரிந்து கொள்ள வேண்டாம். இவர் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் வேறொரு சஹாபி ஆவார். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை ஜம்முவிலிருந்து நடந்தவாறு குஜராத் வழியாக காஷ்மீர் சென்றேன். வழியில் குஜராத் அருகில் ஒரு காட்டில் தொழுது அல்லாஹும்ம இன்னி அவுசுபிக மினல் ஹம்மி வல் ஹுஸ்னி என்ற சொற்கள் வரும் துவாவை மிகுந்த உருக்கத்துடன் ஓதினேன். அதற்கு பிறகு அல்லாஹ் எனது அன்றாட தேவைகளை நிறைவேற்றும் வகையில் உள்ள ஏற்பாட்டை எனக்கு செய்து விட்டான். குறிப்பிட்ட தொழில் எதுவும் செய்யாமலேயே மறைவான இடத்திலிருந்து ஆயிரக்கணக்கான ரூபாய்கள் என்னிடம் வந்தன. இது ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பைய செய்த பிறகு அவர்களது தூய்மைப்படுத்துகின்ற ஆற்றலின் விளைவாக இத்தகைய மாற்றங்கள் இந்த மக்களிடம் உருவாகியது. இவர்கள் துவாக்கள் செய்தனர். அல்லாஹ் இவர்களது துவாக்களை வியக்கத்தக்க வகையில் ஏற்றுக்கொள்ளப்படுவதை இவர்களுக்கு காட்டினான். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்நிலையில் நான் ஒருபோதும் எவரிடமும் எதையும் கேட்டதில்லை. எனக்கு எப்போது துக்கமும் துயரமும் ஏற்பட்டாலும் நான் துவா செய்வேன். அதன் விளைவாக அல்லாஹ்வின் அருளால் ஒருபோதும் எனக்கு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டதே இல்லை என்று அவர்கள் கூறுகின்றார்கள். பிறகு மியா ஷராஃபத் அஹமத் சாஹிப் தனது தந்தையான மர்ஹூம் மியான் ஜலாலுதீன் சாஹிப் அவர்களது நிலைமைகள் பற்றி எடுத்து கூறியவாறு இவ்வாறு எழுதுகின்றார்கள். மௌலை சாஹிப் இறைவன் மீது தவக்குல் வைக்கின்ற மனிதராக இருந்தார்கள். நமக்கு எது தேவைப்படுமோ அதை இறைவன் தானாகவே வழங்கிவிடுவான் என்று கூறுவார்கள். வியக்கத்தக்க தவக்குலாகும் இது. நாம் எவரிடமாவது கூற வேண்டும் என்ற தேவை நமக்கு ஏற்பட்டதில்லை என்று கூறுவார்கள். அவர்கள் கூறினார்கள், என்னை 1918 வருடத்தில் அல்லது 1919 அஞ்சுமன் என்னை பணியில் அமர்த்தியது. எனக்கு 20 அல்லது 25 ரூபாய் அலோன்ஸாக அஞ்சுமன் நியமித்திருந்தது. அந்த நாட்களில் நெல்லின் விலை மிக அதிகமாக இருந்தது. அதாவது கோதுமை போன்றவற்றின் விலை மிகவும் உயர்ந்திருந்தது. நாதிர் பைத்துல் மாலாக இருந்த முன்ஷி ஃபர்சந்த் அலி கான் சாஹிப் அவர்கள் ஃபிரோஸ்பூரில் இருந்தார்கள். தந்தையார் அவர்களுக்கு கீழ் பணிபுரிந்து வந்தார்கள். ஒரு நாள் ஃபர்சந்த் அலி கான் சாஹிப் அவர்கள் மௌலவி ஜலாலுதீன் சாஹிப் அவர்களை பார்த்து, உங்களுக்கு சம்பளம் கிடைக்கின்றது, அதனால் நீங்கள் மிகுதியாக உழைத்தவாறு வேலை செய்கின்றீர்கள் என்று கூறினார்கள். தந்தையார் இவ்வாறு எங்களிடம் கூறினார்கள். அவரது இந்த பேச்சு எனக்கு பிடிக்கவில்லை. நான் அவரிடம், நான் என்ன உங்களிடம் இதற்காக சம்பளம் கேட்டேனா என்று கேட்டேன். நான் என்னை இதற்காக அர்ப்பணித்துள்ளேன். மார்க்கத்திற்கு
தொண்டாற்றுவதற்காக நானே முன்வந்தேன். ஜமாத் தானாகவே எனக்குரிய அலவன்ஸை நிர்ணயம் செய்தது. நான் கேட்கவில்லையே, நான் எந்த கோரிக்கையும் வைக்கவில்லையே என்று அவர்கள் கூறினார்கள். அவர்கள் நாதிர் சாஹிப் பைத்துல் மாலிடம் இனி நான் இந்த அலவன்ஸை பெற்றுக்கொள்ள மாட்டேன் என்று கூறிவிட்டார்கள். நாதிர் சாஹிப் பைத்துல் மாலாக இருந்த கான் சாஹிப் முன்பு போலவே பணிகளை செய்வீர்களா அல்லது உங்களது விருப்பத்திற்கேற்ப செய்வீர்களா என்று கேட்டார்கள். அதாவது நீங்கள் சம்பளம் இனி வாங்க மாட்டீர்கள், ஆனால் இதற்கு முன் உழைத்து பணி செய்தது போல் பணிகளை சரியாக செய்வீர்களா மாட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு மௌலவி ஜலாலுதீன் சாஹிப் அவர்கள் முன்பை விட அதிகமாக மிகுதியாக உழைத்தவாறு முழுமையாக கீழ்ப்படிந்து நடந்தவாறு பணிகளை செய்வேன் என்று அவர்களிடம் கூறினார்கள். முன்பை விட அதிகமாக உழைக்கவும் செய்வேன், முழுமையாக கட்டுப்பட்டு நடந்தவாறு பணிகளை செய்வேன் என்று அவர்கள் கூறினார்கள். பணி செய்தல், கட்டுப்பட்டு நடத்தல் ஆகியவற்றிற்கு சம்பளத்துடன் எந்த தொடர்பும் இல்லை. நான் எனது பணிகளை செய்து கொண்டே செல்வேன் என்று அவர்கள் கூறினார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இவ்வாறு நான் கூறிவிட்டு நான் எனது தப்லீக் சுற்றுப்பயணத்தில் சென்று விட்டேன். நடந்து சென்று கொண்டிருந்தேன். அந்த சமயத்தில் சவாரிகள் இருந்ததில்லை. அந்த காலத்தில் பொதுவாக முபல்லிக்மார்கள் தப்லீக் சுற்றுப்பயணங்களில் செல்லும் போது நடந்துதான் செல்வார்கள். நடந்து செல்லும் போது நமக்கு கிடைத்த அலவன்ஸ் மூலமாக ஓரளவு நமது தேவைகள் நிறைவேறின. இப்போது நெருக்கடியான நிலை ஏற்பட்டுள்ளது. கோதுமை போன்றவற்றின் விலை உயர்ந்து விட்டது. இப்போது எப்படி இதை சமாளிப்பது என்ற எண்ணங்கள் எல்லாம் வர ஆரம்பித்தது. இந்த எண்ணங்கள் வந்த பிறகு அல்லாஹு தாலா இவர்களிடம் எவ்வாறு பரிமாறினான் என்பதை பாருங்கள். கூறுகின்றார்கள், எனது தந்தையார் கூறினார்கள், நான் இதே எண்ணங்களுடன் சென்று கொண்டே இருந்தேன். திடீரென்று கர்ஜிக்கின்ற ஒரு குரல் கேட்டது. அச்சத்தை தரக்கூடிய கர்ஜிக்கின்ற ஒரு குரல் கேட்டது. அதனால் எனது உள்ளம் நடுங்கிவிட்டது. என்ன குரல் அது? மிகவும் வலுவான சத்தத்துடன் இந்த தூது செய்தி அதில் கூறப்பட்டது. இவ்வளவு காலமாக உனக்கு யாராவது சம்பளமாக கொடுத்து வந்தார்கள்? சம்பளம் மூலமாகத்தான் நீங்கள் வளர்ந்து இப்போதுள்ள நிலையை அடைந்தீர்களா என்று அந்த குரலில் கேட்கப்பட்டது. கூறுகின்றார்கள், இந்த சப்தத்தையும் இந்த கர்ஜனையும் எனது காதுகள் கேட்டதுமே எனது எல்லா துக்கங்களும் துயரங்களும் விலகிவிட்டன. நான் மிகுந்த பணிவுடன், இறைவா, எனக்கு இவர்களது சம்பளத்தில் என்ன தேவை உள்ளது? உனக்கு எதிரில் இவற்றிற்கு என்ன தகுதி இருக்கின்றது என்று நான் கூறினேன். இதற்கு பிறகு முன்பை விட சிறந்த முறையில் எனது காலம் கழிந்தது. கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு அல்லாஹு தாலா எனக்கு எப்படி ஆதரவாக இருந்தான் என்றால் எனது நிலைமைகள் முன்பை விட சிறந்ததாக ஆகிவிட்டது. மௌலை சாஹிப் இவ்வாறு கூறி வந்தார்கள். கான் சாஹிப் எனது பழைய நண்பர் ஆவார்கள். இந்த சொற்கள் நகைச்சுவையாக மௌலை சாஹிபின் நாவிலிருந்து வந்துவிட்டது. கான் சாஹிப் எனது பழைய நண்பர் ஆவார். அவர்கள் பிறகு எனது சம்பளம் என்ற ஷிர்கை உடைப்பதற்கு காரணமாக அமைந்தார்கள் என்று மௌலை சாஹிப் கூறினார்கள். இவ்வாறு ஷிர்க் என்னிடமிருந்து வெளியேறிவிட்டது என்று அவர்கள் கூறுகின்றார்கள். மர்ஹூம் மௌலவி ஜலாலுதீன் சாஹிபின் நிலைமைகளை விளக்கியவாறு இவர்களது மகன் தொடர்ந்து எழுதுகின்றார்கள். மௌலவி சாஹிப் தமது கனவில் மௌலவி நூருதீன் சாஹிப் சூதாட்டம் விளையாடுவதாக பார்த்தார்கள். மௌலவி ஜலாலுதீன் சாஹிப் அவர்கள் இந்த கனவை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கூறினார்கள். இதை கேட்ட ஹுசூர் அவர்கள் கூறினார்கள், மௌலவி சாஹிப் அதாவது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹான மௌலானா நூருதீன் சாஹிப் அவர்கள் சூதாடி உள்ளார்கள். ஆனால் இறைவனிடம் சூதாட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். அதாவது இவர்களும் சூதாட்டத்தில் கலந்து கொள்பவர்கள்தான். சூதாட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் போன்றே இவர்களும் இருக்கின்றார்கள். சூதாட்டத்தில் கலந்து கொள்பவர்கள் தங்களது அனைத்து பொருள்களையும் அடமானமாக வைத்து விடுகின்றனர். தங்களிடம் எதையும் அவர்கள் வைப்பதில்லை. இவ்வாறே மௌலை சாஹிபும் தன்னிடமுள்ள அனைத்தையும் இறைவனது வழியில் அர்ப்பணித்து விட்டார்கள். இந்த வியாபாரத்தை தான் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் செய்திருந்தார்கள். உலகவாதிகள் உலக பலன்களுக்காக சூதாட்டத்தில் பைசாக்களை வைத்து விளையாடுவார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் தொடர்பாக இவர்கள் தமது உலகம் மறுமையாகிய இரண்டையும் சரி செய்து கொள்வதற்காக தங்களது பைசாவை அல்லாவின் வழியில் செலவு செய்கின்றார்கள். பிறகு நாம் அறிந்திருப்பது போன்று முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களின் ஒவ்வொரு உலக தேவையையும் அல்லாஹ் எவ்வாறு நிறைவேற்றினான் என்பதை அவர்களது வாழ்வில் நடந்த எண்ணற்ற சம்பவங்களில் நாம் பார்க்க முடியும். பிறகு மார்க்கத்தில் அவர்களுக்கு எத்தகைய உயர்வான தகுதி கிடைத்தது என்பது எல்லோருக்கும் தெரியும். மியா வலி முகமது சாஹிப் அவர்களின் மகன் ஹஜ்ரத் சூஃபி குலாம் முகமது சாஹிப் அவர்கள் கூறுகின்றார்கள், 1912ஆம் ஆண்டு நான்
பஞ்சாப் பல்கலைக்கழகத்திலிருந்து BA-விற்கான பரீட்சையை எழுதி தேர்ச்சி பெற்றேன். இதற்கு பிறகு நான் ஹதரத் முதலாவது கலிஃபாவுடன் திருக்குரானை மரணம் செய்யவா அல்லது MA-விற்கான பரீட்சையை எழுதவா என்று கேட்டேன். அதற்கு அவர்கள் திருக்குரானை மரணம் செய்யுங்கள் என்று கூறினார்கள். பிறகு நான் 6 மாதத்தில் திருக்குரானை மரணம் செய்தேன். நான் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹிடம் இது பற்றி கூறியதும் அவர்கள் நன்றி சஜா செய்தார்கள். இதுதான் சஹாபாக்களுக்கு கிடைத்த தர்பியத்தாகும். இதுதான் அவர்களது கட்டுப்படுதலின் உயர்நிலையாகும். திருக்குரான் மீது எத்தகைய அன்பு இருந்ததென்றால் உலகத்தை விட்டுவிட்டு முதலில் திருக்குரானை அவர்கள் மரணம் செய்தார்கள். அதற்கு பிறகுதான் படிப்பை தொடர்ந்தார்கள். ஹதரத் சையத் அக்தருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எழுதுகின்றார்கள், எனது அன்பிற்குரியவரை பற்றி பேசுவது அவரை சந்தித்ததை விட குறைவான ஒன்றல்ல. எவர் மீது அன்புள்ளதோ அவரது உள்ளம் தனது அன்பரின் நினைவில் அவரை பற்றி பேசுவதற்காக துடிக்கும். ரஹ்மானான இறைவனால் அனுப்பப்பட்டவர், நபிமார்களின் தலைவர், நமது எஜமானர், நமது அன்பிற்குரியவர் ஹதரத் நபியே கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது முழுமையான பிரதிபிம்பமான, அவர்களது அழகிய தோற்றமான சையதுனா வ நபீனா ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் என்ற மகத்தான மனிதரை பற்றி கூறுவதற்கு எனக்கு துடிப்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும்? அவரை நினைவு கூறுவதில் எனக்கு இன்பம் கிடைக்காமல் எப்படி இருக்க முடியும்? ஆனால் எனக்கு இருந்த அச்சம் என்னவென்றால், இந்த எளியவனின் நினைவாற்றல் பலகீனமானதாக இருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் தூய நட்பில் இருந்த பிறகு ஒரு நீண்ட காலம் இப்போது கழிந்து விட்டது. அதாவது 1902ஆம் ஆண்டின் இறுதியிலிருந்து 1903ஆம் ஆண்டின் இறுதி வரை ஏறக்குறைய 1 ஆண்டு எனக்கு அவர்களுடன் இருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தது. அப்போது எனது வயது 24ஆக இருந்தது. அந்த நாட்களில் நானும் எனது மாமா மர்ஹூம் மௌலவி சையத் அகமது ஹுசைன் சாஹிப் ஆகிய இருவர் மட்டுமே கட்டக்கிலிருந்து வந்திருந்த மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் விருந்தாளிகளாக இருந்திருந்தோம். இவர்கள் கட்டக்கை சார்ந்தவர்களாவர். அவர்கள் கூறுகின்றார்கள், எங்கள் இருவருக்கும் பல மாதங்களாக சோறு கிடைத்துக் கொண்டிருந்தது. இது சோறு சாப்பிடுகின்ற பகுதியாக இருந்தது. இது ஒரிசா மாநிலத்தை சார்ந்த இடமாகும். அவர்களுக்கு நாள்தோறும் சோறு வந்து கொண்டிருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மியா நஜ்முத்தீன் அவர்களுக்கு நல்ல முறையில் விருந்தோம்பல் செய்வதற்கு வலியுறுத்தி கூறி வந்தார்கள். இதனை மர்ஹூம் நஜ்முத்தீன் சாஹிப் எங்கள் இருவரிடமும் இவ்வாறு கூறினார்கள், உங்கள் இருவர் தொடர்பாகவும் ஹஜ்ரத் ஜி மிகவும் வலியுறுத்தி கூறியுள்ளார்கள். பிறகு இதே சையத் அக்தருத்தீன் சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், நான் மாணவனாக இருந்தேன். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது தர்சுகளில் நான் கலந்து கொண்டேன். அவர்கள் இந்த எளியவனிடம் மிகுந்த அன்பு கொண்டிருந்தார்கள். ரப்பிர்ஹமுஹுமா கமா ரப்பயானி சகீரா. எனது தந்தையார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் எனது தாயாரும் நான் வீட்டிற்கு திரும்ப வேண்டும் என்ற கட்டளை பிறப்பித்த போது, இந்த எளியவன் வருவதற்கும் போவதற்கும் உள்ள செலவு அதிகமாக இருப்பதால் தாருல் அமானுக்கு நான் திரும்புவது கடினமாகும் என்ற எனது தகவலை ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு தெரிவித்தேன். அந்த தகவலை கேட்டதும் ஹுசூர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நீங்கள் இங்கு வரும்போது எனக்கு எழுதுங்கள், நான் பயணத்திற்கான செலவை அனுப்பி விடுவேன் என்று கூறினார்கள். அதாவது பெற்றோர்கள் என்னை காதியானிலிருந்து வீட்டிற்கு திரும்பும்படி கட்டளையிட்டதும் நான் வீட்டிற்கு திரும்பும் போது முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்களிடம் வந்து போவதற்கான செலவு அதிகமாக இருக்கும், எனவே இப்போது எனக்கு காதியான் வருவது கடினமானதாக ஆகிவிட்டது என்று தகவல் அனுப்பியதும் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள், நீங்கள் வரும்போது என்னிடம் கூறுங்கள், நான் உங்களுக்கு பயண செலவு அனுப்பி வைத்து விடுவேன் என்று கூறினார்கள். இந்த எளியவன் வீட்டிற்கு திரும்பி வருவதற்கான அந்த சமயம் நெருங்கி வந்தபோது அந்த நாட்களில் சிறிய பள்ளிவாசலான மஸ்ஜித் முபாரக்கின் மேல் பகுதியில் தொழுகை நடந்தது. ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு மேற்கு பக்கமாக வந்து பிறகு தனது அருளுக்குரிய கைகளை எனது தோளின் மீது வைத்து மிகவும் அன்புடன், மியா அக்தருத்தீன், நீ பல ஆசிரியர்களிடமிருந்தும் திருக்குரானை கற்று வருவதாக நான் கேள்விப்பட்டேன். வத்தகுல்லாஹா வ யுஅல்லிமுகுமுல்லாஹ் என்று அவர்கள் கூறினார்கள். அதாவது அல்லாஹ்வின் தக்வாவை மேற்கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு கற்றுத்தருவான் என்ற முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். சஹாபாக்களிடம் திருக்குரானை படிப்பதில் மிகுந்த ஆர்வம் இருந்தது. திருக்குரான் ஓதுவதற்குரிய அடிப்படை நிபந்தனைகள் இவையாகும். இளைஞராக இருந்தபோது இவர்கள் ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹின் குரான் தர்சிலும் கலந்து கொண்டார்கள். அத்துடன் மற்ற மக்களிடமிருந்தும் இவர் குரானை கற்று வந்தார்.
இரையச்சமுள்ள ஒருவருக்கு அல்லாஹ்வே திருக்குர்ஆனை கற்றுத் தருகின்றான், அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான். திருக்குர்ஆனின் அறிவு மாஷா அல்லாஹ் அதிகமாக இருந்ததை சஹாபாக்களின் வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகின்றது. முஸ்தகீம் சாஹிப்பின் மகன் ஹைருதீன் சாஹிப் அவர்களின் ஒரு அறிவிப்பு இருக்கின்றது. இவர் 1906ஆம் ஆண்டு பையத் செய்தார். 1906ஆம் ஆண்டுதான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவளை சந்திப்பதற்கான தௌஃபீக் அவருக்கு கிடைத்தது. அவள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் ஹுசூர் மக்ரிப் தொழுகைக்கு பிறகு அமர்ந்திருந்தார்கள். தற்செயலாக அந்த நாளில் பள்ளிவாசலில் வெளிச்சமில்லாமல் இருந்தது. ஹுசூருக்கு பக்கத்தில் வேறு சிலரும் நானும் அமர்ந்திருந்தோம். ஒரு நபர் கேள்வி கேட்டார், ஹுசூர், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விலங்குகளை படைத்தார்கள் என்று மௌலவிகள் கூறுகின்றனர் என்றார். இதை கேட்டதும் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஷேக் சாஹிப், படைக்கின்றவனாக இறைவனும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இருக்க முடியுமா என்று கேட்டார்கள். இவ்வாறு ஒரு சொற்றொடரைத்தான் கூறினார்கள். அறிவிப்பு செய்தவர் எழுதுகின்றார்கள், எனக்கு அந்த ஷேக் சாஹிப் யார் என்று தெரியாது, ஏனென்றால் அப்போது இருட்டாக இருந்தது. ஆனால் ஷேக் சாஹிப் பிறகு எதுவுமே கூறவில்லை. ஹுசூர் தாமாகவே மீண்டும் நமது மௌலவிகளிடம் இவ்வளவு சிறிய சொற்றொடரைத்தான் விவாதங்களின் போது பயன்படுத்த வேண்டும், நீண்ட விவாதங்களில் விஷயங்கள் வேறு பக்கம் சென்றுவிடும் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு ஹஜ்ரத் ஹைருதீன் சாஹிப் எழுதுகின்றார்கள், நான் எனது கிராமத்திற்கு திரும்பி சென்று விட்டேன். எனக்கு திருக்குர்ஆன் படிக்க மிகுந்த ஆர்வம் இருந்தது. ஹுசூர் ஒரு நாள் கனவில் என்னிடம், நீங்கள் காதியான் வாருங்கள், நாம் உங்களுக்கு திருக்குர்ஆனை கற்றுத்தருவோம் என்று கூறினார்கள். இந்த கனவை கண்ட சமயத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வஃபாத்தாகி இருந்தார்கள். கூறுகின்றார்கள், இதற்கு பிறகு நான் இன்னொரு கனவு பார்த்தேன். கனவில் நான் ஹிஜ்ரத் செய்து வந்துள்ளேன். இப்போது மெஹல்லா நாதராபாத் உருவாகியுள்ள அந்த இடத்திற்கு நான் வந்துள்ளேன். அதாவது ஹிஜ்ரத் செய்து அவர்கள் காதியான் வந்தார்கள், மெஹல்லா நாதராபாத் இருக்கும் இடத்தில் வந்து இறங்கினார்கள். கூறுகின்றார்கள், இந்த மைதானத்தில் நான் எனது பொருள்களை இறக்கிக் கொண்டிருந்தேன். இந்த இடத்தின் பெயர் என்ன என்று நான் கேட்டேன். அப்போது வானத்திலிருந்து ஒரு குரல் ஒரு வடிவமாக வந்தது. அதன் வடிவமும் தோற்றமும் ஃபுட்பால் போன்றிருந்தது. அதிலிருந்தும் இந்த இடத்தின் பெயர் இப்ராஹீமின் காடு, அங்குதான் நீங்கள் உங்களது பொருள்களை இறக்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் என்ற குரல் வந்தது. இந்த எளியவனுக்கு அல்லாஹு தஆலா ஹஜ்ரத் சாஹிப்பின் பெயரை இப்ராஹிம் என்று கூறினான். அப்போது எனக்கு ஹஜ்ரத் சாஹிப் அவர்கள், நான் சில நேரங்களில் ஆதமாகவும் சில நேரங்களில் மூசாவாகவும் சில நேரங்களில் யாக்கூபாகவும் இருக்கின்றேன், மேலும் நான் இப்ராஹிமாகவும் இருக்கின்றேன், எனது சந்ததிகளை எண்ண முடியாது என்று கூறியது எனக்கு தெரியாமல் இருந்தது. அல்லாஹ் தனது குரல் மூலம்தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இப்ராஹிம் என்ற பெயரும் இருக்கிறது என்பதை தெரிவித்த போதுதான் எனக்கு அது தெரிய வந்தது என்று இவர்கள் கூறுகின்றார்கள். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள விஷயங்கள், பெயர்கள், இல்ஹாம்கள் ஆகியவற்றிற்கு ஆதரவாக எண்ணற்ற அடையாளங்களை அவர்களது சஹாபாக்களுக்கு அல்லாஹ் காட்டினான். ஹைருதீன் சாஹிப் தொடர்ந்து கூறுகின்றார்கள், நான் எனது பணிவின் காரணமாக இதை கூறவில்லை, மாறாக நான் கூறுவது உண்மையாகும். நான் பாவியாக இருந்தேன். இப்போது நான் கூறும் இந்த விஷயம் உறுதியாக நான் நபித்துவத்தின் ஒளியினாலே கூறுகின்றேன். என் தரப்பிலிருந்தும் இதை நான் கூறவில்லை. ஏனென்றால் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், நான் இறைவனின் ஒளியாக இருக்கின்றேன், அதன் மூலமே பகல் வெளிப்பட்டது என்று கூறியுள்ளார்கள். எனவே இது மிக உறுதியான விஷயமாகும். எவர் ஒளியுடன் தொடர்பை ஏற்படுத்துவாரோ அவருக்கு அந்த ஒளியிலிருந்து நிச்சயமாக பங்கு கிடைக்கும். இந்த விஷயமும் மிகவும் தெளிவாக இருக்கின்றது. அந்த ஒளி ஒவ்வொருவரது தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்பவே கிடைக்கும். ஹஜ்ரத் ஹைருதீன் சாஹிப் தொடர்ந்து கூறுகின்றார்கள், நமக்கு இல்ஹாம் என்று நாம் எதை கூறுகின்றோம், கஷ்ஃப் என்று எதை கூறுகின்றோம், உண்மையான கனவுகள் என்பது என்ன என்பதெல்லாம் தெரியாமல் இருந்தது. இப்போது இறைவனின் அருளால் இந்த இறைவனால் அனுப்பப்பட்ட தூதருடைய கைகளில் எமது கைகளை கொடுத்ததால் நமக்கு இல்ஹாம் பற்றிய அறிவு மட்டும் கிடைக்கவில்லை, கனவு பற்றிய அறிவு மட்டும் நமக்கு கிடைக்கவில்லை, உண்மையான கனவுகள் பற்றிய அறிவு மட்டும் கிடைக்கவில்லை, மாறாக இந்த மூன்றையும் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். ஆக இந்த புரட்சியை தான் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உருவாக்கியுள்ளார்கள். ஹஜ்ரத் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் தொடர்பாக இவ்வாறு கூறப்பட்டுள்ளது. இதை நாம் பலமுறை கேட்டுள்ளோம். அவரிடம் ஒருவர் கேட்டார், ஹஜ்ரத் மௌலவி சாஹிப், நீங்கள் முதலிலேயே சிறந்த சான்றோராக திகழ்ந்தீர்கள், நீங்கள் மிர்சா சாஹிபிடம் பையத் செய்ததன் காரணமாக உங்களுக்கு என்ன கிடைத்தது என்று கேட்டார்கள். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள், பாருங்கள்,
இன்னும் பல பலன்களும் எனக்கு இந்த பையத்தால் கிடைத்துள்ளன. அவற்றில் ஒன்றை பற்றி உங்களுக்கு கூறுகின்றேன். பைய செய்வதற்கு முன்னால் நான் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டு வந்தேன். இப்போது எனது கண்கள் விழித்திருக்கும் நிலையில் கஷ்ஃபு காட்சியில் நான் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்கின்றேன். இந்த புரட்சியைத்தான் என்னிடம் மிர்சா சாஹிப் உருவாக்கியுள்ளார்கள் என்று பதில் கூறினார்கள். ஹஜ்ரத் ஹைருத்தீன் சாஹிப் எழுதுகின்றார்கள், இப்போது நான் கண்களால் கண்ட நிச்சய உறுதியின் விளைவாக இந்த விஷயங்களின் உண்மையை எங்களால் கூற முடியும். உதாரணமாக, நான் முபாரக் பள்ளிவாசலில் அமர்ந்தவாறு லுஹர் நேரத்தில் இந்த இல்ஹாமை பெற்றேன். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இந்த ஜமாத்தை சார்ந்துள்ள மக்களே வெற்றி பெறக்கூடியவர்கள் என்று இதில் கூறப்பட்டுள்ளது. ஆக நாங்கள் பார்க்கின்றோம், சாதாரண தகுதியுடைய மக்களாக நமக்கு தெரிபவர்களின் இறுதி முடிவு நல்லதாக அமைந்துள்ளது. அவர்களிடமிருந்து நல்ல நல்ல பணிகளும் நடக்கின்றன. அவர்களது துவாக்களில் ஒரு குறிப்பான தாக்கம் இருப்பது தெரிய வருகிறது. பிறகு ஒருமுறை நான் இவ்வாறு துவா செய்தேன், அல்லாஹ்வே, உனது நெருக்கத்தை பெறுவதற்குரிய சிறந்த வழிமுறை எது என்று கேட்டேன். பாருங்கள், இந்த மக்களுக்கு எத்தகைய விருப்பங்கள் இருந்திருக்கின்றது, அல்லாஹ்வுடன் எத்தகைய தொடர்பு இருந்திருக்கின்றது. இந்த தொடர்பை வளர்த்து கொள்ள இவர்கள் எத்தகைய வழிமுறைகளை கையாண்டுள்ளனர். உனது நெருக்கத்தை பெறுவதற்குரிய வழிமுறை எது என அல்லாஹ்விடம் துவா செய்கின்றார். அவர் கூறுகின்றார், இந்த எளியவனுக்கு அல்லாஹ் தஆலா நமது நெருக்கத்தை பெறுவதற்கு 2 வழிமுறைகள் உள்ளன, சந்தா கொடுங்கள் அல்லது தப்லீக் செய்யுங்கள் என்று கூறினான். இந்த 2 வழிமுறைகள் தான் நமக்கு பிடித்தமானது என்று அவருக்கு பதில் கூறப்பட்டது. அவர்கள் கூறுகின்றார்கள், நான் அல்லாஹ்வே, நான் இந்த அளவு படிக்கவில்லை. பள்ளிவாசலில் அமர்ந்தவாறு இவர் அல்லாஹ்வுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார். நான் கூறினேன், அல்லாஹ்வே, நான் இந்த அளவு படித்தவன் அல்ல, நான் எப்படி தப்லீக் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதற்கு அல்லாஹ் தஆலா, திருக்குரானை நாம் உமக்கு கற்று தந்து விட்டோம் என்று கூறினான். இந்த சொல்லை அல்லாஹ் கூறியதும் அந்த சமயத்தில் தான் எனக்கு வமா ரமைத்த இது ரமைத்த வலாக்கின்னல்லாஹ ரமா, அதாவது நீர் எரிந்தது நீர் எரியவில்லை, அல்லாஹ் தான் எரிந்தான் என்ற இந்த வசனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போர்க்களத்தில் எரிந்த ஒரு பிடி மண் புயலாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது என்பதை பற்றி இறைவன் இந்த வசனத்தில் கூறுகின்றான். இந்த வசனம் தொடர்பான கருத்து எனக்கு இப்போதுதான் புரிய வந்தது என்று கூறுகின்றார்கள். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், ஏனென்றால் நான் எனது கிராமத்தில் இருந்த சமயத்தில் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னை கனவில் சந்தித்தார்கள். இந்த கனவை முதலிலேயே அவர் கூறிவிட்டார். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களிடம், நீங்கள் காதியான் வாருங்கள், நாம் உங்களுக்கு திருக்குரானை கற்றுத்தருவோம் என்று கூறியிருந்தார்கள். இப்போது பாருங்கள், இந்த வாக்குறுதியை ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்திருந்தார்கள். ஆனால் பதில் கூறியது அல்லாஹ் ஆவான். நாம் உமக்கு திருக்குரானை கற்று தந்துவிட்டோம் என்பதே அந்த பதில். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த எளியவன் பார்க்கின்றேன், ஒவ்வொரு தகுதிக்கேற்ப இப்போது இறைவனின் அருளால் எவர் திருக்குரானை படிக்க விரும்புகின்றாரோ அவருக்கு என்னால் குரானை கற்றுக் கொடுக்க முடிகின்றது. இன்றைய நாட்களில் விருந்தினர் தங்கும் விடுதியில் காலையில் 1 மணி நேரம் அல்லது 1.5 மணி நேரம் திருக்குரானை அதன் பொருளுடன் நான் கற்றுக் கொடுக்கின்றேன். இறைவன், நாம் உமக்கு திருக்குரானை கற்று தந்துவிட்டோம் என்று கூறிய போது, அத்துடன் நீங்கள் ஆது சமூது கூட்டத்தாரின் வரலாறை திருக்குரானில் படிக்கவில்லையா என்றும் கேட்டான். ஒரு ருக்கு படித்துவிட்டு அதை மக்களுக்கு கூறினேன். அதாவது நபிமார்களுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பவர்களுக்கு என்ன நிலைமை ஏற்படுகிறது என்பதை கூறினேன். இவ்வாறு துவா தொடர்பாக இறைவன் என்னிடம், நீங்கள் நெய் அதிகமாக சாப்பிடுங்கள் என்று கூறினான். நெய் சாப்பிடுவது என்றால் என்ன என்று நான் கேட்டேன். அதற்கு நான் இவ்வாறு கேட்டு 3 நாட்கள் கழிந்த பிறகு அல்லாஹ் நெய் சாப்பிடுவது என்பதன் பொருள் அதிகமாக துவா செய்வதாகும் என்று கூறினான். இந்த சொற்றொடரை அவன் எனக்கு பஞ்சாபி மொழியில் கூறினான். அதாவது, எந்த வீட்டில் துவா செய்யப்படுகிறதோ அந்த வீடு மகிழ்ச்சியில் இருக்கும் என்று கூறினான். பிறகு எவரிடம் இறைவன் பேசுவதில்லையோ அவன் முஸ்லிம் அல்ல என்ற குரலும் கேட்டது. எனவே நாமும் மகிழ்ச்சியில் திளைத்திருக்க வேண்டுமென்றால் நமது வீடுகளை துவாக்களால் நிரப்ப வேண்டும். தொடர்ந்து அவர்கள் கூறுகின்றார்கள், என்னை போன்ற மனிதன் இவையெல்லாம் எனது ஆற்றலால் கிடைத்தது என்று வாதம் செய்ய முடியுமா? இது நபித்தோழிலிருந்துதான் கிடைத்துள்ளது என்பது தெளிவாக தெரிந்துவிடும். எனவே நான் ஹஜ்ரத் அக்தஸ் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது இந்த சொற்றொடரை மீண்டும் கூறிவிடுகின்றேன். அவர்கள் கூறுகின்றார்கள்,
நான் விண்ணிலிருந்து சரியான நேரத்தில் இறங்கியுள்ள தண்ணீராக இருக்கின்றேன். பகல் வெளிப்படுவதற்கு காரணமாக இருந்த அந்த இறைவனின் ஒளியாக நான் இருக்கின்றேன். ஹதரத் ஹாஃபிஸ் கையூம் பக்ஷ் சாஹிபின் மகன் ஹதரத் ஹாஃபிஸ் நபி பக்ஷ் சாஹிப், இவர் ஃபைசலா செக் என்ற இடத்தில் வாழ்ந்து வந்தவர் ஆவார். இவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவரது வாதத்திற்கு முன்பே ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்திருந்தார்கள். இவர் ஆரம்ப காலத்தில் பைய செய்திருந்தார். ஆப்பிரிக்காவில் முபல்லிக்காக இருந்த மௌலவி ஃபதுலுர் ரஹ்மான் சாஹிப் ஹாஃபிஸ் சாஹிபின் மகனாவார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், எனது தந்தையாரிடம் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது பேரன்பு இருந்தது. அவரது இயல்பில் எந்த அளவு முன்னெச்சரிக்கையாக செயல்படும் நிலை இருந்ததென்றால், எப்போதெல்லாம் யாராவது அவர்களிடம் ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றிய விஷயங்களை கூறுமாறு கூறினாலும் எனக்கு எனது நினைவாற்றல் மீது நம்பிக்கை இல்லை என்றே பதில் கூறுவார்கள். தவறான விஷயத்தை ஹுசூருடன் தொடர்புபடுத்தி நான் கூறாமல் இருக்க வேண்டும். அவர் நதிநீர் துறையில் நிலத்தை அளப்பவராக பணிபுரிந்து வந்தார். தண்ணீர் சுழற்சி இருக்கும் சமயங்களில் முழு நாளும் அவருக்கு தனது பணி நிமித்தமாக சுற்றி வர வேண்டியது வரும். கடுமையான வெயில் இருக்கும் மே ஜூன் மாதங்களிலும் இவ்வாறு சுற்றி வர வேண்டியது வரும். இதனால் மனிதனுக்கு எந்த அளவு சோர்வு ஏற்படும் என்பது மிகவும் தெளிவான விஷயமாகும். ஆனால் இவ்வாறு இருந்தும் இரவு நேரத்தில் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுவதற்காக கண்டிப்பாக எழுந்து விடுவார்கள். எங்களுக்கும் இந்த விஷயத்தை அதிகமாக வலியுறுத்தி கூறுவார்கள். அதாவது பிள்ளைகளுக்கும் அது பற்றி கூறி வந்தார்கள். ரமலானின் நாட்களில் கடுமையான வெப்பம் இருந்தும் கூட முறையாக அவர்கள் நோன்பு நோட்பார்கள். குளிர்காலத்தில் தஹஜ்ஜத் தொழுகையை தொழுதவாறு பொதுவாக உரத்த குரலில் கிராத்தை ஓதியவாறு பிள்ளைகளையும் தொழுகையில் தம்முடன் சேர்த்துக் கொள்வார்கள். அவர்கள் இறைவனின் அருளால் திருக்குரானின் ஹாஃபிஸாக இருந்தார்கள். எங்களுக்கு தொழுகை, நோன்பு ஆகியவை தொடர்பாக மிகவும் வலியுறுத்தி கூறி வந்தார்கள். அதை கண்டிப்புடன் கண்காணித்து வந்தார்கள். இதுவே பெற்றோர்களின் பணியாகும். சோம்பேறித்தனத்தை வெளிப்படுத்தினால் அதனை மிகவும் வெறுத்து வந்தார்கள். திருக்குரானை தானே முன்வந்து எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள். பகல் நேரங்களில் தனது பணிகளில் மூழ்கி இருப்பதன் காரணமாக அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை என்றால் இரவில் அதை கற்றுத் தருவார்கள். நாங்கள் 3 சகோதரர்கள் இருந்தோம். எங்களில் மூத்தவரான அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காதியானில் கல்வி கற்கும் போது 1907ஆம் ஆண்டு வஃபாத் ஆனார்கள். எனக்கும் ஹபீபுர் ரஹ்மான் பிஏ அவர்களுக்கும் எங்களது தந்தையார் எங்களுக்கு 12 அல்லது 13 வயது ஆகும் போதே ஃபைதலா செக்கை சார்ந்த ஹாஃபிஸ் நூர் முகமது சாஹிப் அவர்களும் மர்ஹூம் ஹாஃபிஸ் ஹாமித் அலி சாஹிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சேர்ந்து ஹுசூர் பராஹனே அஹமதியாவை எழுதி கொண்டிருந்த சமயத்தில் ஹுசூர் அவர்களிடம் முதல் முறையாக வந்தார்கள். இதற்கு பிறகு பலமுறை வந்து ஹுசூரை சந்தித்தார்கள். மிக விரைவில் இவர்கள் பையத்தும் செய்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்கள், அதாவது இவர்களது தந்தையார் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அவர்களது வஃபாத்திற்கு முன்னரே பையத் பற்றி கூறி வந்தார்கள். அவர்கள் பையத் செய்த வருடம் பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் முதலில் ஹுசூரை சந்தித்த பிறகு அவர் ஹுசூருடைய ஆளாகவே மாறிவிட்டார்கள். பிறகு எழுதுகின்றார்கள், எனக்கு அவர்கள் காதியானிலேயே கல்வி கற்பதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். மியா ஹக்கீம் ஃபதுலுர் ரஹ்மான் சாஹிபிற்கு காதியானில் கல்வி கற்பதற்கான ஏற்பாட்டை செய்தார்கள். அவர்கள் துக்கம் ஏற்படும் சமயங்களில் இறைவனது திருப்தியில் திருப்தி அடைவதில் மிகவும் உயர்ந்த நல்லொழுக்கத்தை வெளிப்படுத்தி காட்டியுள்ளார்கள். ஹக்கீம் சாஹிப் எழுதுகின்றார்கள், எங்களது மூத்த சகோதரர் 1907ஆம் ஆண்டு வஃபாத்தான சமயத்தில் எங்களது 2 மூத்த சகோதரிகளின் திருமண நாட்கள் மிக அருகில் வந்தது. இந்த நோக்கத்திற்காக தந்தையார் வேலை பார்த்து வந்த இடத்திலிருந்து நாங்கள் எல்லோரும் எங்களது சொந்த ஊரான ஃபைசலா செக் சென்றிருந்தோம். ஒரு சகோதரின் திருமணத்தின் போது மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவர்கள் ஜலந்திலிருந்து வந்திருந்தனர். அவர்கள் வருவதற்கு 3 நாட்கள் மட்டும் இருந்த சமயத்தில்தான் எங்களது சகோதரரான அப்துல் ரஹ்மான் சாஹிபிற்கு கல்லீரலில் கட்டி வந்ததன் காரணமாக நோய்வாய்ப்பட்டு காதியானில் அவர்கள் வஃபாத்தாகி இருந்தார்கள். மாப்பிள்ளை வீட்டார் இந்த விஷயத்தை கேள்விப்பட்டதும் நாங்கள் திருமண தேதியை கொஞ்சம் தள்ளி போடலாம் என்று கூறினார்கள். அவர்களாகவே தந்தி மூலம் இந்த கோரிக்கையை தெரிவித்திருந்தார்கள். ஆனால் ஹக்கீம் சாஹிபின் தந்தையார் கூறினார்கள், வஃபாத் இறைவனின் ஒரு தீர்ப்பாகும், அது நடந்துவிட்டது. மாப்பிள்ளை வீட்டாருடன் நீங்கள் குறிப்பிட்ட நேரத்தில் இங்கு வந்து சேருங்கள். பெண்ணை உங்கள் வீட்டிற்கு அழைத்து செல்லவும் ருக்ஸத்தானா நடக்கும் என்று கூறிவிட்டார்கள். தனது பிரியமான மகன் வஃபாத்தாகி 3 நாட்களே கழிந்த நிலையில்
தனது இரு மகள்களுக்கும் திருமணம் செய்து வைத்தார்கள். மார்க்கப்பட்டுள்ள ஒரு நபருக்கு இதுபோன்ற தருணங்கள் மிக பெரும் சோதனையாக அமைந்து விடுகிறது. பிறகு எழுதுகின்றார்கள், முதலாவது கிலாஃபத், இரண்டாவது கிலாஃபத் ஆகிய இரு காலகட்டங்களிலும் அவர்களுக்கு ஒருபோதும் எந்த சோதனையும் வரவில்லை. அவ்வாறு இரு கலிஃபாக்களிடம் பையத் செய்வதிலும் அவர்கள் எவ்வித தயக்கத்தையும் வெளிப்படுத்தியதில்லை. கிலாஃபத்தை ஏற்றுக்கொள்வதில் எத்தகைய உயர்வான முன்மாதிரியை காட்டினார்கள் என்றால், நான் 2 முறை தப்லீகிற்காக மேற்கு ஆப்பிரிக்காவிற்கு வந்துள்ளேன். ஹக்கீம் ஃபதுல் ரஹ்மான் சாஹிப் ஆப்பிரிக்காவில் ஒரு நீண்ட காலகட்ட முபல்லிக்காக இருந்துள்ளார்கள். அவர்களே கூறுகின்றார்கள், முதல் முறை நான் 8 வருடம் தொடர்ச்சியாக அங்கு இருந்த சமயத்திலும் சரி, இப்போது 2வது முறையாக 7 வருடங்கள் தொடர்ச்சியாக இருந்த சமயத்திலும் சரி, பல நிலைமைகளை கடந்து வந்த பிறகும் கூட உலக பொருள்களை பொறுத்தவரையில் எனது தந்தையாருக்கு இதனால் மிகப்பெரிய உதவியும் ஆதரவும் என் மூலம் கிடைத்திருக்கும். ஆனால் எனது தந்தையார் எப்போதும் நான் ஒருபோதும் எவ்வகையிலான பொறுமையின்மையையும் வெளிப்படுத்தி காட்டக்கூடாது என்றே எனக்கு அறிவுரை கூறி வந்தார்கள். எப்போது கலிஃபத்துல் மசீஹ் திரும்பி வருமாறு கட்டளையிடுவார்களோ அப்போதுதான் திரும்பி வர வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். சுயமாக நீங்கள் எதுவும் கூறக்கூடாது, எந்த கோரிக்கையும் வைக்கக்கூடாது என்று கூறியிருந்தார்கள். அவர்கள் வேலை பார்த்த காலகட்டத்தில் அவர்கள் ஜமாத்தின் எல்லா பத்திரிகைகளையும் வாங்கி வந்தார்கள், முறையாக சந்தா செலுத்தி வந்தார்கள், ஏழைகளுக்கு அதிகமாக உதவுவார்கள், மிக சிறந்த முறையில் விருந்தோம்பல் செய்து வந்தார்கள். அவர்கள் வசியத் செய்திருந்தார்கள். வேலை பார்த்த சமயத்தில் ஹிஸ்ஸா ஆமதை கொடுத்து வந்தார்கள். அவர்களது நிலம் ஃபைசலா செக்கில் உள்ளது, அதற்குரிய வசியத்தையும் அவர்கள் செய்துள்ளார்கள். இவர்களது கொள்ளுப்பேரரான மலிக் அப்துல் ரஹீம் சாஹிப் அவர்களின் மகனான உமைர் அவர்களுக்கு லாகூரில் உள்ள மாடர்ன் டவுனில் உள்ள பள்ளிவாசலில் மே 28ஆம் தேதி ஷஹீதாகின்ற உயர் தகுதியையும் அல்லாஹ் வழங்கியுள்ளான். இவருக்கு மிக சிறிய 2 குழந்தைகள் உள்ளனர். அல்லாஹ் இவர்களது பாதுகாவலனாகவும் உதவியாளனாகவும் இருப்பானாக. இளைஞர்களாக இருந்த நிலையில் ஷஹீதான ஷஹீதுகளின் பிள்ளைகளுக்காகவும் அவர்களது மனைவிமார்கள் விதவைகளாக இருக்கின்றனர், இவர்களுக்காகவும் நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹு தாலா இவர்களது பெற்றோர்களது உதவியாளனாகவும் பாதுகாவலனாகவும் இருப்பானாக. பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இளம் வயதில் இருக்கும் விதவைகளுக்கு நல்ல வரன் அமைவதற்குரிய வழிவகையை அல்லாஹ் செய்வானாக. மியா சிராஜுதீன் சாஹிப் அவர்களின் மகனான முகமது யாக்கூப் சாஹிப், இவர் 1900 ஆண்டில் பையத் செய்தார். 1904ஆம் ஆண்டு இவர் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். இவர்கள் எழுதுகின்றார்கள், குழந்தைகளுக்கு தனது பரிவு காட்டும் மடியில் ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிக இடத்தை வழங்கி வந்தார்கள். இந்த அடியான் ஹுசூர் அவர்களின் மடியில் விளையாடி கொண்டிருந்தான். ஒளி நிறைந்த ஹுசூர் அவர்களின் முகம் நூருன் அலா நூர், ஒளிமேல் ஒளியாக காட்சியளித்தது. எங்களுக்கு சிறு வயதில் ஹதரத் சாஹிப் எங்களிடம் எங்களது தாய் தந்தையரை விட எங்களை அதிகமாக நேசிப்பது போன்று தெரிந்தது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் லாகூர் செல்லும் போதெல்லாம் ஹுசூர் அவர்கள் எங்களது வீட்டிற்கு வந்து அதன் பொலிவிற்கு பெருமை சேர்த்தவர்களாக இருந்தார்கள். ஒருமுறை ஹுசூர் வெளியில் சென்ற சமயத்தில் முற்றிலும் அடைக்கப்பட்ட நிலையிலிருந்த ஒரு வண்டியில் தான் சென்றார்கள். அவர்கள் திரும்பி வந்த சமயத்தில் எங்களது குடும்பத்தை சேர்ந்த பெரியவர்களான மர்ஹூம் சிராஜுதீன் சாஹிப், எங்களது சாச்சா மியான் தாஜுத்தீன் சாஹிபும் ஏனைய குடும்ப நண்பர்களும் ஹுசூரின் வருகைக்காக காத்திருந்தார்கள். எங்களது வீட்டிற்கு முன்னால் அரசாங்க தோட்டம் இருந்தது. தோட்டமுள்ள ரோடு எங்கள் வீட்டுடன் ஒட்டி இருந்தது. அந்த தோட்டத்தின் கேட் அருகில் தீய குண்டர்களின் பெரும் கூட்டம் இருந்தது. ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்தபோது அவர்கள் மாடிப்படிகளில் ஏறி வீட்டிற்குள் வந்தார்கள். அப்போது தீய குண்டர்கள் கல்லெறிய ஆரம்பித்தார்கள். எனது தந்தையாரும் சாச்சாவும் இதை எப்படி தடுத்து நிறுத்தலாம் என்று ஆலோசனை செய்தனர். தந்தையார் எனக்காக ஒரு ஊழியரை நியமித்திருந்தார்கள். நான் அப்போது சிறு குழந்தையாக இருந்தேன். தந்தையார் ஊழியரிடம் என்னை தூக்குமாறு கட்டளையிட்டார்கள். அப்போது இந்த எளியவன் சிறிது நோய்வாய்ப்பட்டு இருந்தேன். ஊழியர் என்னை தூக்கியவாறு இந்த கும்பலை எதிர்த்து தைரியத்துடன் போராடினார்கள். இவ்வாறு எதிர்த்து போராடிய பிறகு கும்பல் கலைந்து சென்று விட்டது. ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இவர்களை போக விட்டுவிடுங்கள் என்று கூறினார்கள். இவர்கள் எழுதுகின்றார்கள், ஒருமுறை நான் எனது தந்தையாருடன் இருந்தேன். ஹுசூர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்கள் வீட்டில் தங்கினார்கள். அவர்கள் செல்லும் சமயத்தில் ஓரிடத்தில் தாளும் பேனாவும் மைக்கூடும் வைக்கப்பட்டிருந்தது.
அதில் ஹுசூர் ஏதோ எழுதினார்கள். தந்தையார் தனது மகளுக்கு பெயர் வைக்கும்படி கூறினார்கள். ஹுசூர் அம்னா பேகம் என்று பெயர் வைத்தார்கள். பிறகு இவர்களின் இன்னொரு அறிவிப்பும் உள்ளது. நான் எப்பொழுதெல்லாம் எனது தந்தையாருடன் காதியான் வருவேனோ அப்போதெல்லாம் எனது சிறு வயது வழக்கத்திற்கேற்ப முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது கிளினிக்கிற்கு சென்று விடுவேன். அங்கு அவர்கள் மருத்துவம் பார்த்து வந்தார்கள். முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்னை தனது மடியில் அமர்த்திக் கொள்வார்கள். எங்களிடம் அன்பு காட்டுவார்கள். எப்போதும் அவர்கள் திருக்குரானை ஓதுவார்கள். குழந்தைகளுக்கு திருக்குரானை கற்றுக் கொடுப்பார்கள். நோயாளிகள் எவரும் இல்லாமல் இருந்தால் பிள்ளைகளை மடியில் அமர்த்தியவார் முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் திருக்குரானை ஓதுவார்கள். இங்கிருந்து எழுந்து நான் மஸ்ஜித் முபாரக்கிற்கு சென்றால் அங்கு மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும். ஹுசூர் என்னை அருகில் அமர வைத்து சில விஷயங்களை என்னிடம் கேட்பார்கள். அப்போது சில விருந்தினர்களின் வருகையால் மஸ்ஜித் முபாரக் பொலிவுடன் காணப்பட்டது. காதியான் அப்போது மிக சிறிய ஊராக இருந்தது. ஹுசூர் அவர்களின் இல்ஹாம் அவர்கள் கூறிய விதத்திலேயே நிறைவேறும் என்று எவரும் நம்பிக்கை வைத்திருக்க முடியாத நிலையில் இருந்தது. எனது தந்தையார் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார்கள். அவர்களது பழைய ஊழியர்களில் ஒருவராக அன்னார் இருந்தார்கள். தந்தையார் எங்களிடம் கூறினார்கள், இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் அவர்கள் இறைவனது உதவி மற்றும் வெற்றி தொடர்பாக கூறிய பல விஷயங்களையும் அவை நிறைவேறுவதை நாங்கள் கண்டுள்ளோம். மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதிருந்த நிச்சய உறுதியின் காரணமாக இரண்டாவது கலிஃபத்துல் மஸீஹ் கூறிய இல்ஹாம்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. பிறகு அவை நிறைவேறுவதையும் நாங்கள் கண்டோம். ஆக இந்த சஹாபாக்கள் ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் பையத் செய்து தூய மாற்றங்களை தங்களிடம் உருவாக்கி இறைவனுடன் தங்களது தொடர்பை ஏற்படுத்தி கொண்டனர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது ஈமான் கொள்வதில் எந்த அளவு உறுதிமிக்கவர்களாக இருந்தனர் என்றால் முஸ்லீம்களில் எவராலும் இவர்களை அவர்களது இடங்களிலிருந்து அசைக்க முடியவில்லை. இவர்களுக்கு மார்க்கத்தின் மீதிருந்த தன்மான உணர்வு இஸ்லாத்தின் ஆரம்ப நூற்றாண்டுகளில் வாழ்ந்தவர்களின் நினைவை புதுப்பிக்க கூடியதாக இருந்தது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ள இந்த கூற்றின் மீது, அதாவது இறைவன் இந்த இயக்கத்தை ஏற்படுத்திய சமயத்தில் அதற்கு ஆதரவாக நூற்றுக்கணக்கான அடையாளங்களை அவன் வெளிப்படுத்தியுள்ளான். இதன் மூலம் இந்த ஜமாத் சஹாபாக்களின் ஜமாத்தாக வேண்டும் என்றும் அந்த சிறந்த காலம் மீண்டும் திரும்ப வேண்டும் என்பதுதான் அவனது நோக்கமாகும். எவர்கள் இந்த ஜமாத்தில் இணைகின்றார்களோ அவர்கள் இதுவரை அவர்களை சேராத மற்ற பிரிவினர்களாக இருப்பதால் அவர்கள் தங்களது கடந்த கால போலி தோற்றங்களை கைவிட்டுவிட்டு எப்போதும் இறைவன் பக்கம் கவனம் செலுத்துபவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சொற்களை சஹாபாக்கள் உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார்கள். மேலும் அவர்களது இந்த போதனையும் விருப்பத்தையும் அவர்கள் நிறைவேற்றி காட்டினார்கள். நாமும் நம்மிடம் தூய மாற்றங்களை ஏற்படுத்தியவாறு அவற்றை தொடர்ந்து நம்மிடம் நிலை பெற செய்யும் தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. இன்ஷா அல்லாஹ் நாளை மறுநாளிலிருந்து, இன்னும் சொல்வதென்றால் நாளை இரவு 12 மணியிலிருந்து புது வருடம் ஆரம்பமாகிறது. அல்லாஹு தாலா இந்த வருடத்தையும் ஜமாத்திற்காக முன்பை விட அதிகமாக பரக்கத்துக்களை கொண்டு வருகின்ற வருடமாக ஆக்குவானாக. அகமதியத்தின் எதிரிகளின் கைகளை அல்லாஹ் தடுத்து நிறுத்துவானாக. இவர்கள் உண்மையை அடையாளம் கண்டுகொள்வதற்கான தௌஃபீக்கை உருவாக்குவானாக. அல்லாஹு தாலா ஒவ்வொரு அகமதியின் மீதும் தனிப்பட்ட அளவிலும் ஜமாத் அளவிலும் அளவற்ற பரக்கத்துகளை இறக்கிக் கொண்டே இருப்பானாக. ஆமீன். தொழுகைக்கு பிறகு இன்று நான் ஒரு ஜனாதா தொழுகை தொலைவிப்பேன். அது மதிப்பிற்குரிய ஜமாலுதீன் சாஹிப், ஆடிட்டர் சதரஞ்சமன் அஹமதியா, பாகிஸ்தானுடையதாகும். மதிப்பிற்குரிய ஜமாலுதீன் சாஹிப் 1938ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி காதியானில் பிறந்தார்கள். அவர்கள் பிறப்பால் அகமதியாவார்கள். 18 வயதில் ஜமாத்திற்கு இவர்கள் தொண்டு செய்ய ஆரம்பித்தார்கள். 2011ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 27ஆம் தேதி தமது 73வது வயதில் இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர்கள் அல்லாஹ்வின் அருளால் வசியத் செய்திருந்தார்கள். ரப்பாவில் உள்ள பெஹ்ஸ்தி மக்பராவில் ஜனாசா நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஏறக்குறைய 55 வருடங்கள் அல்லாஹு தாலா இவருக்கு ஜமாத்திற்கு தொண்டாற்றுவதற்கான தௌஃபீக்கை வழங்கியுள்ளான். பல்வேறு சந்தர்ப்பங்களில் பல்வேறு அலுவலகங்களில் இவர்கள் பணியாற்றியுள்ளார்கள். நிசாமே ஜாயிதாத், வசியத் அலுவலகம், தாரு ஜியாஃபத்,
பிரைவேட் செக்ரட்டரி அலுவலகம், நசாரத், ஹித்மத்தே தர்வேஷான் ஆகிய அலுவலகங்களில் பணியாற்றியுள்ளார்கள். பிறகு அவர்கள் ஆடிட்டர் சதரஞ்சன் அஹமதியாவாக 2003ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நியமிக்கப்பட்டார்கள். வஃபாத்தாகும் சமயம் வரை இதே பொறுப்பில் தனது தொண்டுகளை நிறைவேற்றி வந்தார்கள். 2008ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதல் 2009ஆம் ஆண்டு ஜூன் மாதம் வரை முஹாசிப் ப்ராவிடென்ட் ஃபண்டின் தற்காலிக அலுவலக அதிகாரியாக தொண்டு புரிந்து வந்தார்கள். அமைதியாக இருக்கும் இயல்பை உடையவர், எளிய வாழ்க்கை வாழ்ந்தவர். தனக்கு கீழுள்ள பணியாளர்களிடம் மிகுந்த அன்புடன் பரிமாறுவார்கள். ஒவ்வொருவருடனும் அனுதாபத்துடனும் அன்புடனும் நடந்து கொள்வார்கள். நெருங்கிய உறவினர்கள், மனைவி மக்களுடன் எப்போதும் அன்புடனும் நேசத்துடனும் நல்ல முறையில் பரிமாறுவார்கள். இறைவன் அருளால் மிக சிறந்த வீரராகவும் தைரியமிக்கவராகவும் இவர் இருந்தார். தொழுகைகள், நோன்பு ஆகியவற்றை பேணுபவராகவும் தஹஜத் தொழக்கூடியவராகவும் இருந்தார். இவருக்கு கிலாஃபத்தின் மீது அளவு கடந்த பேரன்பு இருந்தது. அல்லாஹ்வின் அருளால் தனது செயல்களில் திறம்பட செயல்படக்கூடியவராக இவர் இருந்தார். அதில் ஒருபோதும் சோம்பேறித்தனம் காட்டவில்லை. ஜமாத் பணிகளுக்கு தனது சொந்த பணிகளை விட எப்போதும் முன்னுரிமை வழங்கி வந்தார். உண்மையான அர்ப்பணிக்கும் மனப்பான்மையுடன் இவர் பணி செய்து வந்தார். மிகுந்த பணிவுடன் தனது பணிகளை செய்து வந்தார். தனக்கு மேலுள்ள அதிகாரிகளுக்கு முழுமையாக கட்டுப்பட்டு நடப்பவராக இருந்தார். அல்லாஹு தாலா இவர்களது தகுதியை உயர்த்துவானாக. மன்னிக்கும் தன்மையுடனும் கருணையுடனும் இவர்களுடன் பரிமாறுவானாக. இவர்களது பிள்ளைகளுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் வழங்குவானாக. இவருடைய மனைவி முன்பே வஃபாத்தாகிவிட்டார்கள். இவரது நன்மைகளை இவரது பிள்ளைகள் தொடர்ந்து செய்து வருவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் வழங்குவானாக. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر